பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். காலை தியான நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய சமாதானம் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இறுதி திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் வாசிக்கிறோம். விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறாரு. அங்கே சொல்கிறாரு, இங்கே நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு பவுல் மூலியமாக கற்றுத்தராரு. நம்ம பொதுவாக நம்ம பிள்ளைகளே இல்லை, நம்மளும் சரி, நம்மளை எப்படி கூப்பிடுவாங்கன்னா அப்பா அம்மா, அநேக பேர்கள் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. நம்ம வளர வளர நாட்கள் கடந்து போக 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 நம்மளோட அடையாளம் மாறும். அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இல்லை சித்தப்பா சித்தி, மாமா மாமி அப்படின்ட்டானா நம்மளோட கர்த்தரை தலைமுறையாக எந்த வயது உடையவர்களாக இருக்கலாம், ஒரு வேளை சின்ன பசங்களாக இருக்கலாம், இல்லை இளைஞர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு வேளை வாலிபர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம். ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்தை படைத்து ஆளுகிற தேவன் நம்ம எப்படி கூப்பிடலான்னா அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் எவ்வளோ ஒரு பாக்கியம் இல்லைங்களாங்க. யூத மரிமைப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆஸ்தி அந்தஸ்து சொத்து சேர்த்து வச்சது சம்பாதிச்சது கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஆனால் எப்போ ஒரு பிள்ளையை தத்து எடுத்துட்டாங்களோ, அடாப்ட் பண்ணிட்டாங்களோ, எப்படியாப்பட்ட அந்த மகனோட எப்படி இருந்தாலும் அவனோட குணங்கள் எப்படி இருந்தாலும் யூத மறைமைப்படி அவனை தள்ளி வைக்க முடியாது, ஒதுக்கி வைக்க முடியாது. அதே தான் இங்கே பவுல் அது குறிக்கிறாரு. எப்படி ஆண்டவராகிய இயேசு நம்மளை ரட்சிக்க வந்தார். அது மட்டும் இல்லை, அப்பா பிதாவே என்று பிதாவை அழைக்கத்தக்க புத்திர சுவீகாரத்தை கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஒரு பாக்கியம், எவ்வளோ ஒரு நம்மளுக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம் இல்லையா. ஆண்டவர் பொதுவாக எல்லாரும் கர்த்தர் ஆண்டவர் கூடுவானா அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது அதில் அப்படி கேட்கும்போது அவர் நம்ம கூப்பிடும்போது அவர் மனதுருகி நம்மளோட ஜெபங்களை கேட்பார். அது மற்றும் நம்மளுக்காக அவர் மனதுருகி இறங்கி வருவார். பொதுவாக நம்மளுக்கு சின்ன அடிபட்டுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், உடனே நம்ம வாயில் வர வார்த்தை அப்பா அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிற தேவ ஜனங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற ஜனங்களோட வாயில் வர வார்த்தை என்ன படனா எஸ்அப்பா அப்படின்னு தான் வரும். ஒருவேளை நீங்கள் இதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம், அநேக நாட்களாக உங்களுக்கு இந்த எண்ணம் வராமல் இருந்திருக்கு. ஆனால் இந்த காலவேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அப்பா தேவன் அழைக்க. அதே போல் அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே, ஒருவேளை நீங்கள் படிக்கிற இடத்துல தனியாக இருக்கலாம். உங்களோட நேசிக்க யாரும் இல்லாமல் போனால் நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். எவ்விதமாக இந்த உலகத்தின் தகப்பன் தாயும் நம்ம நேசிப்பார்களோ அதற்கும் மேலாக நேசிப்பவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு. இந்த சத்தத்தை கேட்டுக்கு தேவ ஜனமே, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்கிறவங்க யாருமே இல்லை, எனக்கு கூட இருக்க யாருமே இல்லைன்னா நம்மளுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட எப்பவும் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றாக விடவே மாட்டேன் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஒரு தேற்றவாள் உண்டு. தேற்றவாள் நம்பலாம் எப்போதும் ஆற்றி தேற்றுவாராக. கண்ணில் முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனேப்பா, இந்த கால வேலையில் ஒரு சத்தத்தை கேட்க பாராட்டின கிருபை கண்டு தகப்பனேப்பா, எங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அப்பா அந்த புத்திர சுவீகாரத்தை தந்தாலும் நன்றி தகப்பனேப்பா. ஒரு வேலை அப்பா உடைய ஜனங்கள் யாராவது ராஜா தனிமையை உணர்ந்து கொண்டு இருந்தாங்கன்னா அப்பா எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன் அநேக நாட்களாக இந்த எண்ணத்தில் இருக்கிறவர்கள் அப்பா சில வேலைகள் ராஜா அப்பா அநேக ஜனங்களோடு இருக்கிறாங்க, ஒற்றார் ஒருனோட இருக்கிறாங்க. ஆனாலும் அப்பா அந்த தனிமை ஒரு எண்ணம் வருது. இயேசுவின் நாமத்தினால அந்த எண்ணத்தை நீக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவேன்னு அப்பா கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை எங்கள் தந்த நன்றி தகப்பனே. அப்பா நீர் தேற்றரவானப்பா, எங்களை ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் ராஜா. எங்களை திக்கற்றவங்க விடேன் என்றீரே அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை திக்கற்றவங்க விடாதபடி சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிற ராஜா. எங்க இருந்தாலும் ராஜா உங்களுடைய பிள்ளைகளை நீர் சூழ்ந்து கொள்ளும்படியாக அன்பால் நிரப்பும்படியா ஜெபிக்கிற ராஜா. நமக்கு நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே என்று அப்பா கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை தந்தால் தேவனுக்கு நன்றி தகப்பனே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.